அதான் ஃப்ரெண்ட்ஸ், பொங்கலுக்கு வந்து நாங்கள் சுத்தம் பண்ணுறோம் வீடை. இவங்க இந்த இதெல்லாம் சூப்பராக அடுக்கி வச்சு இப்போ அடுத்த செல்ஃப் அடுக்கி வச்சு இப்போ 3வது செல்ஃப் அடுக்கிறேன். இதில் வந்து நான் வந்து சும்மா இந்த பூண்டு மிளகாய் இந்த இதெல்லாம் இருக்குல்ல, அந்த இதுதான் இந்த ஒரே கூடையில் போட்டு வச்சுக்குவேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க ஜாமான்லாம் இந்த கூடையில் போட்டு வச்சுக்குவேன். பாக்ஸ் எல்லாம் இப்படி அடுக்கி வச்சுருவேன். இது வந்து முட்டை இதை ஓரமாக வச்சிடலாம். இது வந்து உலக்கு இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இங்கே வச்சிடலாம். இங்கே பாருங்கள், பாத்திரம் அடுக்கிற செல்ஃபு கடையில் பள்ளிலாம் இருக்குது. அவ்வளோ நாள் வச்சுருந்தேன், எல்லாம் தொடச்சிட்டு இதாக இருப்பாங்க. அதனால் நான் பேப்பர் போட்டு தான் செய்வேன். இங்கே இந்த பாட்டிலை யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? இது வந்து ஹார்லிக்ஸ் பாட்டில். இது கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக அந்த பாட்டில் இருக்குது. இது நான் எண்ணெய் முன்னாடி ஊற்றி வச்சுருப்பேன். இப்போ வந்து அதை எண்ணெய் கூட ஊற்ற மனசில்லை. இது பத்திரமா வச்சுருக்கேன் நான். ஹார்லிக்ஸ் பாட்டில் இது யார் பாட்டில் சும்மா செம்ம திக்காக இருக்குது. இந்த மாதிரி பாட்டில் யார் வீட்லையாவது இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து நான் ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரிட்ஜெல்லாம் இருக்காங்க மாவு இதெல்லாம் கொட்டிங்க வேறு எல்லாம் எவ்வளோ கண்டாக இதெல்லாம் எடுத்துட்டு சூப்பராக க்ளீன் பண்ணிட்டு காட்டுறேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃப்ரிட்ஜு துடைக்க வந்து இந்த ஐடியா தான் யூஸ் பண்ணுவேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தாவே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். லெமனை எடுத்து கட் பண்ணி அதை தண்ணியில் நல்லா புழிஞ்சு விட்டுருங்க. நிமிஷம் வளர்த்த புழிஞ்சு விட்டுக்குவோம். மிச்சம் அரை நிமிஷம் வளர்த்த வச்சுக்குவோம். இப்போ வந்து இப்படி கழட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா அதுலேயே வச்சு தொடச்சா அவ்வளோக்கா சுத்தமாக இருக்காது. அதனால இதெல்லாம் கழட்டி தொடச்சோம். நீங்கள் வந்து 2 மாதத்துக்கு போட்டீங்கன்னா இப்படி கழுத்தி தருங்க. இப்போ எலுமிச்சம்பழம் போட்டு வச்சுருக்கேன் தண்ணி, அதில் தான் நான் கழுவ போகிறேன். எந்த லிக்விடும் தேவையான ஒரு 2 ரூபா எலுமிச்சம்பழம் இருந்தால் போதும். அப்படி நல்லா பளிச்சுன்னு ஆயிடும். ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், நல்லா ஹைஜீனிக்கும் இருக்கும். வேறு இந்த பங்கு பாலெல்லாம் ஊற்றி இதாக இருக்குல்ல, இந்த லெமன் இது இருக்குல்ல, இதே வச்சு தேய்ச்சிக்கலாம். நல்லா கரையெல்லாம் போய் சுத்தமாக ஆயிடும். இப்போ இந்த லெமன் தண்ணியை வச்சு கழுவிடலாம். நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள், சூப்பராக ஆயிடுச்சு. இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸையும் நல்லா லெமன் தண்ணி ஊற்றி கழுவுங்க. இப்போ தான் ஃப்ரூட்ஸ்லாம் வைக்கும்போது வாடெல்லாம் வராது, நல்லா சுத்தமாக இருக்கலாம். அது வந்து ஒரு கிண்ணம் நிறைய தண்ணி எடுத்து இந்த அரை லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி இருக்குல்ல, அதனால் உள்ளே முக்கி லைட்டாக புழிஞ்சு விட்டு இதே ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் தேய்ச்சிக்கலாம். நல்லா சுத்தமாக ஆயிடும். நல்லா சுத்தமாக ஆயிடும், க்ளீனாக இருக்கும். பாருங்க, நான் எல்லாத்தையும் அந்த ட்ரே இந்த ஸ்டாண்டு எல்லாத்தையும் கழுவி வச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சதுனால இப்போ நம்ம வெறும் ஃப்ரிட்ஜ் இருக்கும்போது நமக்கு துடைக்கவும் நல்லா ஈஸியாக இருக்கும். இது பாருங்க, நான் வெளியில் உள்ளெல்லாம் சூப்பராக லெமன் தண்ணி வச்சு கழுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பாருங்கள், மஞ்சக்கரையே இல்லாமல் நல்லா ஒயிட்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள், நம்ம மிக்ஸி எவ்வளோ கேவலமாக இருக்குது அரைச்சி. இதையும் நான் லெமன் தண்ணி வச்சு தான் துடைக்க போகிறேன். துடைச்சி முடிச்சுட்டு காட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், மிக்ஸி எவ்வளோ சுத்தமாகிடுச்சுன்னு. இந்த மிக்ஸியை பற்றி நான் சொல்லியே ஆகணும். இந்த மிக்ஸி ஃபஸ்ட்டு வாங்கினப்போ 7000 ரூபா கொடுத்து வாங்கினேன். ஐயோ, இவ்வளோ 2000 ரூபாய்க்கு தான் மிக்ஸி வாங்கிருக்கு, 7000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். இது எப்படி இதாக இருக்கும் அப்படிலாம் நினச்சிட்டேன். ஏன்னா எனக்கு முன்னாடி மிக்ஸிலாம் கொஞ்சம் அடிக்கடி ரிப்பேர் ஆகும். ஆனால் இந்த மிக்ஸி வந்து வாங்கி திட்டத்தட்ட 7 வருஷம் முடிய போகுது. ஒரு ஃபால்ட்டு இது வரைக்கும் வந்ததில்லை. நான் போட்டு நல்லா அடித்து நொறுக்கி எடுப்போம். ஆனால் செம்மையான மிக்ஸி. ப்ரீத்திக்கு நான் கேரண்டின்னு சொல்கிற மாதிரி இந்த ப்ரீத்தி மிக்ஸாவுக்கு நான் கேரண்டி. எனக்கு நல்ல லைஃப் கொடுத்துச்சு. நீங்கள் வாங்கணுன்னு தான் வாங்குங்களா. கண்டிப்பாக பாருங்கள், சூப்பராக ஆயிடுச்சு. நல்லா இதுக்குள்ளெல்லாம் ரொம்ப ஈரம் வைக்காங்க, சாக்கடிக்கும். ஈரத்தை நல்லா புழிஞ்சு விட்டுட்டு இதுக்குள்ளே இந்த ஜார்லேருந்து ஒழுகும்லாம் இந்த டஸ்ட்டெல்லாம் நல்லா இப்படி தொடச்சி விட்டுருங்க. எங்களுக்கு மிக்ஸி ஸ்டாண்டு, எங்களுக்கு மிக்ஸிக்கு ஸ்டாண்டு இல்லாமல் இந்த சேரில் தான் நான் வச்சு போட்டுக்குவேன். சேரும் பாருங்க, இது தெரிச்சு எவ்வளோ இதாகிடுச்சு. இப்போ பாருங்க, சும்மா கம்முன்னு ராஜா பகதூர் மாதிரி உட்காந்துருக்க மிக்ஸி. அவ்வளோதாங்க. இப்போ என்ன தொடச்சிட்ருக்கீங்க நீங்கள்? வந்து நான் டிவி ஸ்டாண்டே தொடச்சிட்ருக்கேன். அதுக்கு நிறையா இருக்குது. இந்த அடி ஸ்டாண்டுக்கு அடியிலலாம் இவங்க நல்லா ஒட்டுற வச்சுருக்கு.
இங்கே பாருங்க, இப்போ நம்ம டிவி ஸ்டாண்டு புதுசு மாதிரி பளபளக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்க எல்லாத்தையும் சுத்தம் பண்ணியாச்சு. அப்புறம் வீடு வாசலாம் நல்லா துடைச்சி விட்டாச்சு. சூப்பராக துடைச்சி விட்டுட்டோம். எல்லாத்தையும் அடுக்கி வச்சாச்சு. சூப்பராக அடுக்கி வச்சு கிச்சன் மேடு ஸ்டவ்வு எல்லாத்தையும் துடைச்சாச்சு. சூப்பராக கவுத்தி வச்சுருக்குது. மிக்ஸி ஃப்ரிட்ஜு துடைச்சாச்சு. இங்கெல்லாம் எல்லாத்தையும் அடுக்கி வச்சாச்சு.